மூணார் உட்பட மாவட்டத்தின் தோட்டப்பகுதிகளில் ஜாதி சான்றிதழ் பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ள தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா மற்றும் கேரள மாநில முதலமைச்சர் வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக ஐஎன்டியூசி மாநில செயலாளரும் டிசிசி பொதுச் செயலாளருமான ஜி முனியாண்டி தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீமான் மரியாதைக்குரிய எஃப் ராஜா எம்எல்ஏ அவர்கள் தேவிகுளம் தொகுதியிலே அவர்கள் வாக்குகள் சேகரிக்கும் பொழுது தோட்டம் தொழிலாளர்களுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காமல் மக்கள் பெரும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பல்வேறு தரப்பு மக்கள் அவருடைய புகார் கூறினார்கள். ஆக தேர்தலுடைய முதல் வாக்குறுதியாக தேவிகுளத்தில் நான் ஜெயித்து வரும் பொழுது முதலாவதாக சாதி சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து என்று கூறினார்கள். அதன் அடிப்படையிலே 2 மாதத்திற்குள்ளாக நம்முடைய மரியாதைக்குரிய எஃப் ராஜா எம்எல்ஏ அவர்கள் 22/5/2026 நம்முடைய மரியாதைக்குரிய முக்கியமந்திரி வி டி சதீஷ் அவருடைய மனு கொடுக்கப்பட்டு அந்த மனுவின் அடிஸ்தானத்தில் இன்று தேவிகுளம் தாசில்தாருக்கு உத்தரவு வந்திருக்கின்றது. அந்த உத்தரவு ஃபைல் நம்பர் TLKD-22-15/2026-J2 என்ற ஃபைல் நம்பர் அடிஸ்தானத்தில் இங்க ஃபைல் வந்திருக்குது. அந்த ஃபைல்ல இந்த உத்தரவு சொல்லிக்கிறது முக்கியமா தோட்டம் தொழிலாளர்களுக்கு சாதி சான்றிதழ் தடையில்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். அவர் அலக்களிக்க கூடாது. அதான் மெயின் சப்ஜெக்ட். இது அவருடைய நோக்கமே. அவர்களுக்கு 1950 சர்டிஃபிகேட் கம்மியில வேணும்னு அவசியம் இல்லை. கிடைக்கலனாலும் பக்கத்தில் உள்ள அதே பக்கத்தில் உள்ளவங்கள 2 பேரை கூப்பிட்டு வச்சு அதை விசாரிச்சு சாதி சான்று கொடுங்க, அலக்களிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த உத்தரவுடைய மெயினான நோக்கம். ஆக இப்படி வரலாறு மிக்க ஒரு உத்தரவை வாங்கி கொடுத்த நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் வி டி சதீஷன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தோட்ட தொழிலாளர் சார்பாகவும் இடுக்கி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மாநில ஐஎன்டி சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.